காவிரியில் இருந்து தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்தும் திருச்சியை சேர்ந்த விவசாயிகள் காவிரி ஆற்றில் மண்ணுக்குள் புதைந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் விஜயகோபால் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணுவிடம் நடத்திய நேர்காணலை இப்பொழுது பார்க்கலாம். இந்த மாதிரியான போராட்டம் நடத்த என்ன காரணம்? இது மூலியமா நீங்க என்ன வலியுறுத்த விரும்புறீங்க? சார், இதுவரை நாங்கள் சாதாரண போராட்டங்கள் தான் நடத்திட்டு இருந்தோம். இன்றைக்கு கர்நாடக சர்க்கார் அங்கே இருக்கவங்களை தூண்டிவிட்டு அதே போராட்டம் நடத்துது. தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்கிறது. நீர்வளத்துறை அமைச்சர் கடந்த ஆண்டோட இந்த ஆண்டு நிறையா மழை பெஞ்சு சொல்கிறாங்க கர்நாடகத்தில். இதே சீதாராமையா 10% மழை தான் கம்மிங்கிறாரு. இன்றைக்கு நேற்று அந்த பட்டியல் மந்திரி சொல்கிறார், அங்கே நமக்கு 45 லட்சத்துக்கு ஏக்கர் 45 ஏக்கர் சாயல் தண்ணி இருக்குது, குடி தண்ணி எல்லாம் இருக்குது, நீங்கள் போராட்டம் நடத்தாதீங்கன்னு சொல்கிறார். மத்திய சர்க்கார் சேர்ந்த விஸ்வ இந்து பரிஷத் அங்கே போராடுது. பிஜேபிக்காரன் கொடியோடு அங்கே போராடுறான். எங்களை காப்பாற்ற வேண்டிய மத்திய சர்க்கார் எங்களை காப்பாற்ற மறுக்கிறது. எங்களை புதகுழியில் தள்ள பார்க்குது மத்திய சர்க்கார். அதை ஞாபகப்படுத்தாம தான் ஆற்றுக்குள்ள குழியை பறித்து நாங்கள் புதகுழியிலே கிடக்கணும், எங்களை கொண்டு போடுங்க மத்திய சர்க்காரேன்னு கேட்குறோம். இல்லவென்றால் எங்களுக்கு மத்திய சர்க்கார் நதிகளை எல்லாம் தேசியமாக்க வேண்டும். ஆந்திரா பாலாறில் துரோகம் பண்ணுது, கர்நாடகா காவிரியில் துரோகம் பண்ணுது, முல்லை பெரியாறில் கேரளா துரோகம் பண்ணுது. நதிகளை தேசியமாக்கினால் ஒழிய விவசாயியின் மேல் வாழவே முடியாது. தமிழக விவசாயிகள் தமிழகத்தை பாலைவனமாக்கி வெளிநாட்டுக்கு பெரிய கம்பெனிக்காரனை கொண்டு இங்கே ஆயில் எடுக்கிறதுக்கும் கேஸ் எடுக்கிறதுக்கும் மீத்தேன் வாயு எடுக்கிறதுக்கும் முயற்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அதை தடுப்பதற்கு எங்களுக்கு வழியே தெரியல. மத்திய சர்க்கார் உடனடியாக விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 25,000 நஷ்டஈடு தரணும். இல்லை என்றால் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஏக்கருக்கு விவசாயிக்கு 25,000 வாங்கி தர வேண்டும் என்று எங்களது தேசிய தென்னிந்திய இணைப்பு விவசாய சங்கம் கேட்டுக்கொள்கிறோம். இவர்களை பொறுத்தவரை தற்பொழுது இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாளமான போராட்டம் நடத்த இருப்பதால் தொடர்ச்சியாக இவர்கள் மேலும் இந்த கர்நாடகாவில் அரசு காவிரி தண்ணீர் விடும் வரை தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுப்பதாக நம்ம தெரிவிக்கின்றனர்.